எபிசோட் 57. கடல் மணலின் புதிர். விஜயநகர அரசின் அரண்மனையில் ஒரு நாளின் காலையில் சலசலப்பான சூழ்நிலை நிலவியது. அரண்மனைக்கு வெளியே ஒரு படகு வியாபாரி வந்து தனது கடற்பயணத்தின்போது கடலில் கண்ட புதையல் பற்றிய தகவலை அளித்தார். மகாராஜா, நான் கடந்த மாதம் கடல் பயணத்தின்போது ஒரு பழங்கால கப்பல் சிதறலை கண்டேன். அதில் நிறைய பொக்கிஷங்கள் இருப்பது போல் தோன்றியது. ஆனால் அதன் அருகே நிறைய சிக்கலான பாதுகாப்பு உண்டு என்றார். மன்னர் கிருஷ்ணதேவராயர் அந்த செய்தியை கேட்டு ஆச்சரியத்தில் மூழ்கினார். உடனே அரண்மனையின் முக்கிய ஆலோசகர் மற்றும் நகைச்சுவை நாயகனான தெனாலி ராமனை அழைத்தார். தெனாலி, இந்த கடல் புதையலின் புதிரை நீர் தீர்க்க வேண்டியதாயிற்று. அதை கண்டுபிடிக்க நீர் செல்கிறீர்களா என்று கேட்டார். தெனாலி சிரித்தபடி, மகாராஜா, கடல் மணலின் புதிரை தீர்க்க எனக்கு மிகுந்த ஆர்வம் இருக்கிறது. ஆனால் அதை செய்வதற்கு எனக்கு சில சாதனங்கள் மற்றும் நபர்களின் உதவி தேவைப்படுகிறது என்றார். மன்னர் உடனே தேவையான அனைத்தையும் ஏற்பாடு செய்து தெனாலி மற்றும் ஒரு குழுவை அந்த கடல்பகுதிக்கு அனுப்பினார். கடல் பயணம். கடற்கரைக்கு சென்ற தெனாலி குழுவுடன் சேர்ந்து அங்கு பார்வையிட்டார். அவர் கப்பல் சிதறலின் இருப்பிடத்தை தெரிந்துகொள்ள சிறிய படகில் சென்று தீவிரமாக கவனித்தார். அங்கிருந்து ஒரு பழைய மரக்கட்டி மற்றும் பித்தளை பெட்டி கிடைத்தது. ஆனால் அந்த பெட்டியை திறக்க முயன்ற போது அது சிக்கலாக இருந்தது. இது ஒரு சதியின் பகுதியாக இருக்கலாம். முதலில் இதில் உள்ள பாதுகாப்பு அமைப்புகளை புரிந்து கொள்ள வேண்டும் என தெனாலி கூறினார். அந்த பெட்டியை திறக்க தெனாலி தனது நுண்ணறிவை பயன்படுத்தினார். கல் மீது எழுதப்பட்ட ஒரு சின்ன புதிரை படிக்க நேர்ந்தது. காற்று பார்க்கின்றது, நீர் சுவைத்து பார்க்கின்றது, மண் பொறுத்துக்கொள்கின்றது. என்னவாக இருக்கும்? தெனாலி சிறிது யோசித்துவிட்டு, இந்த புதிரின் பதில் உருண்டைக்கல், ஏனெனில் அது கடலில் சீராக இருக்கும் மற்றும் காற்றின் அடிப்படையில் நகரும் என்றார். பொக்கிஷத்தின் திறப்பு. அந்த புதிரின் விடையை பெட்டியில் உள்ள சக்கரத்தில் வைக்க அதில் மறைந்திருந்த பூட்டு திறக்கப்பட்டது. ஆனால் அது முழுமையாக திறக்காததுடன் மேலும் ஒரு சிக்கல் இருந்தது. இதில் இன்னும் சில சதிகள் இருக்கின்றன என்று தெனாலி குழுவிடம் கூறினார். அந்த பெட்டியை வெளியே கொண்டு வந்து மண்ணில் வைத்தார்கள். அதற்குள் சில நகைகள், பொற்காசுகள் மற்றும் ஒரு கையெழுத்து பரவலாக இருந்தது. அந்த கையெழுத்தில், இந்த பொக்கிஷம் ஒரு மன்னரின் சொத்து, இதை திரும்பவும் பாதுகாப்பான இடத்தில் வைத்தால் உங்கள் வாழ்க்கை வளமாகும் என்று எழுதப்பட்டிருந்தது. தெனாலி அந்த பொக்கிஷத்தை அரண்மனைக்கு கொண்டு சென்றார். கிருஷ்ணதேவராயர் அதை பார்த்து மகிழ்ந்து, தெனாலி, நீ இந்த சிக்கலான புதிரை தீர்த்து ராஜ்யத்தின் மரியாதையை மீட்டாய். இது உன்னுடைய திறமையை மறுமுறை நிரூபிக்கிறது என்று பாராட்டினார். தந்திரமான முடிவு. கடைசியில் தெனாலியின் நுண்ணறிவு மற்றும் சிந்தனை திறமையால் கடல் மணலின் புதிர் தீர்க்கப்பட்டது. மன்னர் கையெழுத்தின் அடிப்படையில் அந்த பொக்கிஷத்தை மீண்டும் அரண்மனையின் பொக்கிஷ அறைக்கு அனுப்பினார். இது தெனாலியின் தந்திரமான முடிவுக்கு மேலும் ஒரு எடுத்துக்காட்டு. இதனுடன் தெனாலி ராமனின் மற்றொரு சுவாரஸ்யமான நிகழ்வு முடிவுக்கு வந்தது. ஆனால் விஜயநகரம் முழுவதும் இதுகுறித்து பேசிக்கொண்டிருந்தது.